நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. பிரசங்கி சொல்லுகிறாரு, தேவன் செய்கிற காரியம். இன்னைக்கு நிறைய மனுஷங்க நான் செய்கிற காரியம் நிற்கும், நான் செய்கிற காரியம் நல்லா இருக்கும், இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி நிறைய மனிதர்கள் தங்களுடைய காரியங்களையும் தங்களுடைய வேலைகளையுமே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஆண்டவர் சொல்றாரு தம்முடைய வேத வசனத்துல, நீங்க செய்யற காரியம் அல்ல, தேவன் எதை செய்து வைத்திருக்கிறாரோ, தேவன் எதை செய்ய போகிறாரோ, தேவன் எதை தந்திருக்கிறாரோ, தேவன் எதை தரப்போகிறாரோ அவைகளே நிலைத்து நிற்கும். இன்றைக்கு நீங்க மறைந்து போகிறத குறிச்சி, தகர்ந்து போகிறத குறிச்சி, அழிந்து போகிறத குறிச்சி, காணாமல் போகிறத குறிச்சி நீங்க பெருமை பாராட்டி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் செய்வதே நிலைக்கும். அவர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செய்யறாரோ அதுதான் நிரந்தரமானது. மற்ற எல்லா காரியங்களும் இன்றைக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் அற்புதங்களை பின்பற்றி வருகிறவங்களாக நான் பார்க்கிறேன். நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நீங்க தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்கிறவர், அவர் வியாதியை சுகமாக்குறவர் உண்மைதான், அவர் பிசாசுகளை துரத்துகிறவர் உண்மைதான், அவர் எல்லா விதமான பிரச்சனைகளை மாற்றுகிற உண்மைதான். ஆனால் அற்புதத்தை வைத்து இயேசுவை நீங்கள் பார்க்க வேண்டாம். இயேசுவை தெய்வமாக, கடவுளாக, நம்முடைய குல தெய்வமாக நீங்கள் பார்ப்பதுதான் அவர் விரும்புவது. நீங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா மற்ற எல்லா அற்புதங்களையும் அவர் நமக்கு தருவார். இன்னைக்கு நம்ம தப்பா பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளர்றது இல்லை. ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கலன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்ம சோர்வுக்கு காரணம் என்னன்னா, நம்ம போக்கஸ்ட், நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய டார்கெட், நம்முடைய அச்சீவ் எல்லாமே அற்புதத்தை, ஏதோ ஒரு தேவையை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை சார்ந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் மனநிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக, என்னுடைய சொந்த கடவுளாக நான் நம்புகிறேன், நான் அப்படித்தான் பின்பற்றுகிறேன், அப்படித்தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறேனால் அதுதான் உண்மையான விசுவாசம். அதுதான் பிரசங்கி சொல்லுகிறாரு, நீங்க என்ன செய்றீங்கிறது முக்கியம் கிடையாது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அவர் செய்யற காரியம் தான் நிற்கும். நீங்க செய்யற காரியங்கள்லாம் அது நிக்காது, போயிடும். இன்னைக்கு நிறைய இடத்துல அற்புதங்கள் செய்யுது, அநேக இடத்துல அற்புதம் நடக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, பேய் ஓடுது, வியாதி சுகமாகுது. அதனால அவைகள் கடவுள் அல்ல, அவைகள் நிரந்தரமானவைகளும் அல்ல. அவைகள் கொஞ்ச நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் ஆரோக்கியமா இருக்கும், கொஞ்ச நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆனா அது பெரிய பாதாளத்துக்குள்ள தள்ளிரும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தை, குமாரனாகிய கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவாரானால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவருடைய விடுதலை தான் மெய்யான விடுதலை. அதை தான் பிரசங்கி சொல்றாரு, அவர் செய்யறது தான் நினைச்சிருக்கும். உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்கள் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான், அவர் கொடுக்கிற பணம் தான் நினைச்சு நிற்கிறோம். வேதத்துல இன்னொரு நீதிமொழியில வாசிக்கிறோம் பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடன் அவர் என்ன செய்ய மாட்டாராம், வேதனையை கூட்ட மாட்டார். காரணம் அது அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. உங்க கரத்துல இருக்கிறது எல்லாம், உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம், உங்க குடும்பத்துல இருக்கிறது எல்லாமே கர்த்தர் கொடுத்ததா? கர்த்தர் கொடுத்தது என்றால் நிலைத்திருக்கும். அது எந்த ஒரு மனிதனும் பறித்துக் கொள்ள முடியாது, எந்த விதமான மந்திரவாதியும் தடுக்க முடியாது. உங்க கணவன் கர்த்தர் கொடுத்தது என்றால், உங்க மனைவி கர்த்தர் கொடுத்தது என்றால், உங்க பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது என்று நீங்கள் விசுவாசிக்கலையானால் அவர்களை யாரும் உங்கள் கரங்களிலிருந்தோ உங்கள் குடும்பத்திலிருந்தோ பிரித்துக் கொள்ளவே முடியாது. ஏனென்றால் பிரசங்கி சொல்லுகிறார், கர்த்தர் செய்கிறது என்னவோ, தேவன் செய்கிறது எதுவோ அதுதான் நிலைத்திருக்கும். ஏனென்றால் அவர் எனக்கு இதை செய்திருக்கிறார், அவர் எனக்கு இதை தந்திருக்கிறார், அவர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்திருக்கிறார் என்று நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவைகளை பிசாசு பறித்துக் கொள்ள முடியாது, வானமண்டல பொல்லாத ஆவிகள் பறித்துக் கொள்ள முடியாது, உங்க வேலையை யாரும் பறிச்சுக்க முடியாது, உங்க ஆசீர்வாதத்தை யாரும் பறிச்சுக்க முடியாது, உங்க பணத்தை யாரும் பறிச்சுக்க முடியாது. ஏனென்றால் இது கர்த்தர் கொடுத்தது, இது தேவனாலே அருளப்பட்டது.
விசுவாசிங்க. ஏதாவது உங்க கைவிட்டு போயிடுச்சா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தானே அதை தந்தீங்க, எனக்கு நீங்க அதை திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி கொண்டு வர உதவி செய்வார். இந்த நாள் முழுவதும் திரும்ப பெற்றுக்கொள்கிற நிலைத்திருக்க கூடிய அனுபவத்துக்குள்ளே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.